கைஸ் எங்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்க்குள்ள கையை வந்து விடுறான். அந்த பாக்ஸ்க்குள்ள கையை விட்ட அடுத்த செகண்டே அந்த சிறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கையானது உள்ள வந்துட்டு இருக்கு. இதனால ரொம்பவே பயந்து போனவன் சடனா பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்து கையை எடுக்கிறான். பார்த்து அந்த பெரிய கையுமே மறைஞ்சு வந்து போயிடுது. அதுக்கப்புறமா என்னடா இதுன்னு அதை மறுபடியும் செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த பெட்டியை கீழே எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்றான். பார்த்தா அவன் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலுடைய கூரையானது பாத்தீங்கன்னா ஓபன் ஆக வந்து செய்யுது. அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்றான். அந்த கூரையும் பாத்தீங்கன்னா மூட வந்து செய்யுது. இப்படிலாம் நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்மளுடைய பிரம்மையா இருக்குமான அவனுக்கு தோண வந்து செய்யுது. அந்த பாக்ஸை பார்த்தனேவா மறுபடியும் திறந்து மூடுறான். சேம் அதே பார்த்தீங்கன்னா நடக்கவும் மறுபடியும் தோட கையை பார்த்து அந்த பாக்ஸ்க்குள்ள உள்ள வர்றான். அவனோட கையானது பார்த்தனா பெருசா அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. நம்மளுடைய கைதான பாக்குறதுக்காக அதை தொட்டு பாக்குறான். பார்த்து அவனுக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த உணர்வானது தெரிய வந்து செய்யுது. அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஜெயில இருக்கக்கூடிய ஒரு மேஜ மேல ஏறி நின்று அந்த ஜெயில இவன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு நபர் கிட்ட பார்த்தனா எனக்காக அந்த பெட்டியை ஓபன் பண்ணுங்க வந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த நபர் அந்த பாக்ஸை ஓபன் பண்றாரு. இப்ப அந்த ஜெயிலுடைய கூரை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே அங்கிருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக மேல ஏற வந்து செய்யறான். பட் வெளில வந்து தப்பிச்சு வந்தா கூட அவனுக்கு ஏதோ டவுட்டா வந்து தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த பாக்ஸ்க்குள்ள இவன மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல அவன் இன்னும் அந்த ஜெயிலுக்குள்ள தான் பார்த்தா சுத்திட்டு இருக்கான். இப்போ அந்த பாக்ஸ் அவனுக்கு ஓபன் பண்ணி விட்டான்ல அந்த நபர் பார்த்தா இவன் ஜெயிலுக்குள்ள அங்கங்க சுத்திட்டு இருக்கத பார்த்த உடனே ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒன்னு எடுத்து அவன் அதுக்குள்ள பார்த்தா போட்டு அடைக்க வந்து செஞ்சிடறாரு. அந்த மேக்ஸ் பாக்ஸை பார்த்தா அதோட கையில வச்சு பார்த்துக்கிட்டு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிரா ஓபன் பண்ணி அதுக்குள்ள அந்த மேக்ஸ் பாக்ஸை வந்து போடுறாரு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய மேட்ச் பாக்ஸ் பார்த்தா அந்த டிராவுக்குள்ள வந்து இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.